இந்த ஹேர் கேர் இந்த ஸ்கின் கேர்லாம் விட்றீங்களே சார், இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்களே, இதில் வந்து என்னமா ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இப்போ நான் ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. மலர் மருந்துகளான ஸ்கின் கேர் கிட் மற்றும் ஹேர் கேர் கிட், முடிக்கும் தோலுக்குமான மருந்துகளை வாங்கி 1 மாதமாக பயன்படுத்தி வருகின்றேன். தோலில் இருந்த அந்த ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகப்பாக இருந்த அரிக்கக்கூடிய கொப்புளங்கள் போன்றவை நல்லா பத்துவிட்டு நல்லா காய்ந்ததை காண முடிகிறது. ஊறலும் குறைந்திருக்கிறது. அதே மாதிரி முடி வளர்ச்சியை பொறுத்தவரையில் முடி வளர்ச்சியும் நல்ல சிறப்பாக அருமையான முறையில் இருக்கிறது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய கிட்டோடைய டீட்டெயில்ஸு, நம்மளுடைய ஹேர் கேர் ஸ்கின் கேர் எப்படி வேலை செஞ்சுருக்கு, ஃபஸ்ட் எய்ட் கிட் எப்படி வேலை செஞ்சுருக்கு, நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபீட்பேக்ஸ் தராங்க, நிறைய வந்து நமக்கு இந்த கஸ்டமர் எடுத்து பாருங்கள் ஃபீட்பேக்கு, நம்மளுடைய ஹேர் கேரோட ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் கிட்டுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து இந்தந்த மருந்தில் போடலாம், இது வேண்டாம், எல்லா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுனால நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம இந்த கிட்டை உருவாக்கியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய விதமான கிட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறீங்களே சார், அதெல்லாம் ரிசல்ட்ஸ் எப்படி வருது? ஸோ இந்த ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது இல்லைங்களா? நீங்கள் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டின்னு யூடியூப்பில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸும் போட்டிருப்போம். அவங்களோட பேர் அந்த ஊரெலாம் இல்லாமல் அவங்க சொன்ன ஃபீட்பேக் எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸாக போட்டிருக்கிறோம். ஸோ அந்த கம்யூனிட்டி டேப்பே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும், அதாவது நம்மளுடைய இந்த டெஸ்டிமோனியல்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே. அட்வர்டைஸ்மெண்ட்னா வந்து நம்ம இந்த கிளாஸ் வைக்கிறோம், இந்த மாதிரி கிட் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வரும் அந்த கம்யூனிட்டி டேப்பில். அதில் தான் வந்து டெஸ்டிமோனியலும் வருது. யார் யார் எப்படி எப்படி வாங்கினாங்க, எத்தனை நாளில் சரியாக இருக்கிறாங்கிறத அவங்க டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இதை தவிர்த்து வாய்ஸ் மெசேஜாகவும் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த டெஸ்டிமோனியல்லையே கூட பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அனாலிசிஸ், வீடியோ வேணும், வாய்ஸ் மெசேஜ் வேணும், அவங்க விட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் கூட கேட்பாங்க போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நாங்கள் இருக்கிறோம். டே டு டே நிறைய கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும், ஸோ வந்து இது எப்படி சரியாகுமா, ஸோ இது வந்து அவங்களோட நம்பர் கொடுங்க, நாங்கள் கட்டாயமாக அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டோம். வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறதே பெரிய விஷயமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதில் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்கள நம்ம ட்ரபிள் பண்ண விரும்பலை. ஸோ அந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளோட மெடிசன் இருக்குது, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே காட்டுறோம். நீங்கள் நம்பி சாப்பிட்டா சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மெடிசன் எதுவோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு எது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா போதும். அதுக்கான ஒரு எவிடன்ஸாகவும் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம தர்றது. இந்த ஹேர் கேர் இந்த ஸ்கின் கேர்லாம் விட்றீங்களே சார், இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்களே, இதில் வந்து என்னமா ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இப்போ நான் ஒரு ஆடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரியிலிருந்து மூர்த்தி பேசுகிறேன். நான் கடந்த 1 மாதமாக நமது மதிப்பிற்குரிய சேஷாத்ரி ஐயா அவர்களிடமிருந்து மலர் மருந்துகளான ஸ்கின் கேர் கிட் மற்றும் ஹேர் கேர் கிட், முடிக்கும் தோலுக்குமான மருந்துகளை வாங்கி 1 மாதமாக பயன்படுத்தி வருகின்றேன். குறிப்பாக எனது தந்தையாருக்கு தோலில் சில தொந்தரவுகளும் ஊறல் போன்ற பிரச்சனைகளும் இருந்து வந்தது. அவர்களுக்கு தொடர்ச்சியாக 1 மாதமாக இந்த ஸ்கின் கேர் கிட்டில் இருந்த மருந்துகளை சாப்பிட்டு சொல்லி கொடுத்தோம். அவர்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்ததால் தோலில் இருந்த அந்த ரேஷஸ்ன்னு சொல்லக்கூடிய சிகப்பாக இருந்த அரிக்கக்கூடிய கொப்புளங்கள் போன்றவை நல்லா பத்துவிட்டு நல்லா காய்ந்ததை காண முடிகிறது. ஊறலும் குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இன்னும் 1 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிடலாம் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி முடி வளர்ச்சியை பொறுத்தவரையில் முடி வளர்ச்சியும் நல்ல சிறப்பாக அருமையான முறையில் இருக்கிறது. குறிப்பாக நான் பர்சனலாக முடிக்காக சாப்பிட தொடங்கிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகின்றேன். மருந்துகள் அருமையாக இருக்கிறது, நன்றாக வேலை செய்கிறது. முடியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி தென்படுகிறது. மேலும் ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் இன்னும் நல்ல பலன்கள் பெறலாம் என்று கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சாப்பிடலாம் என்று நான் எண்ணுகின்றேன். பேட்ச் அவர்கள் கண்டுபிடித்த மலர் மருந்துகள் 38 வகையான மலர் மருந்துகள் போக
குறிப்பாக இந்திய மலர் மருந்துகளில் அருமையான ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் செய்து சிறப்பான முறையில் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தனியாக பல்வேறு கிட்டுகளை மதிப்பிற்குரிய சேஷாத்ரி ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அது பக்க விளைவுகள் இல்லாததாக இருக்கிறது. பயன்படுத்துவதற்கு எளிமையாகவும் சாப்பிடுவதற்கு நல்ல எளிமையான வகையில் பயன்பாட்டிற்கு எளிமையான வகையில் இருக்கிறது. அதே மாதிரி அதனுடைய ரிசல்ட்டும் அற்புதமாக நன்றாக இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு எனது சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பொதுமக்களும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாராளமாக இவற்றை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், மிக்க மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த மாதிரி கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் நிறைய விதமான அப்டேட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாமே போய் பாருங்கள். ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய கிட்டோடைய டீட்டெயில்ஸு, நம்மளுடைய ஹேர் கேர், ஸ்கின் கேர் எப்படி வேலை செஞ்சுருக்கு, ஃபஸ்ட் எய்ட் கிட் எப்படி வேலை செஞ்சுருக்கு, நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபீட்பேக்ஸ் தராங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய வந்து வாய்ஸ் மெசேஜஸே போடுறதுனால இதெல்லாமே வந்து வித் எவிடென்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயும் பார்க்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்டான நீங்கள் ஒரு ஃபோட்டோவும் பார்க்கலாம். அந்த கஸ்டமருடைய ஃபோன் நம்பரோட, அந்த வாட்ஸ்அப் சேட்டோட. ஸோ இது மாதிரி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு இதுவும் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வெளியிலவும் பார்க்கலாம், ஸ்க்ரால் பண்ணியும் பார்க்கலாம். நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நிறைய நம்ம என்னென்ன ஃபர்தராக அப்டேட் பண்ணுறோம் அது இருக்கும். நம்மளுடைய பெரிய அவேர்னஸ் கொடுக்கறது, எப்போ நம்ம கன்சல்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றது, நிறைய நம்ம என்னென்ன மாதிரி புக்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போயிட்டு வரோம். ஸோ அது எல்லாமே இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம வந்து போடுறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். நிறைய வந்து நமக்கு இந்த கஸ்டமர் எடுத்து பாருங்கள் ஃபீட்பேக்கு, நம்மளுடைய ஹேர் கேரோட ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் சரியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய கிட்டுக்கோ நம்மளுடைய மருந்துக்குமான ஃபீட்பேக்ஸ் இன்னும் நிறைய நம்ம போட்டுக்கொண்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் மெசேஜில் கேட்டிருப்பீங்க, ஒரே டோஸ் வித்தின் 1 மந்த்தில் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்குது. இன்னும் நீங்கள் வந்து நிறைய டெஸ்டிமோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுநடுலேயே இந்த கிட்டை பற்றியெல்லாம் பேசியிருப்பேன். அதோடைய ஃபீட்பேக்கெல்லாம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் வித்தின் 1 மந்த்து. இன்னும் கிட்டுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து இந்தந்த மருந்துகளை போடலாம், இது வேண்டாம், எல்லா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுனால நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம அந்த கிட்டை உருவாக்கியிருக்கிறோம். அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த கிட்டை உருவாக்குறதுன்றது. அவ்வளோ விதமான அந்த மருந்துகளை உருவாக்கி அது எல்லாமே தான் உங்களுக்கு மருந்தாக சிம்பிளிஃபைடாக நாங்கள் உங்களுக்கு தரோம். ஒரு 4 உருண்டை நீங்கள் சப்பி சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்களோட வேலை அவ்வளோதான். மீதி யோசனை, மீதி என்னென்ன மாதிரி பண்ணணுன்றது எல்லாம் எங்களோட வேலை. 4 உருண்டைகளை நீங்கள் சப்பி சாப்பிடுங்க, நம்ம சொல்கிற மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா போதும். இனிப்பாக தான் இருக்கும் மெடிசன், நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தாச்சும் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அவ்வளோ சுலபமாக எல்லாத்தையுமே சரி செஞ்சுக்கலாம். நம்ம கிட்டும் அந்த அளவுக்கு வேகமாக வேலை செய்யுது அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸாக தான் நான் இதெல்லாம் போடுறேன். இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம், நிறைய அவேர்னஸ் கொடுப்போம். மக்களை வந்து ரொம்ப சுலபமாக சரி செஞ்சுக்கலாம். சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸு எதுவுமே இல்லாமல் வாய் வழியாக மருந்து சாப்பிட்டு சரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு உண்மை தான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.